ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு காரசாரமான ஒரு மிளகு ரசம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் நல்ல கிராமத்தில் நல்ல இடித்து செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, அப்புறம் 2 வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி முழு தனியா இருக்கு இல்லையா, அதுவுமே 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவே நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தான் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த மிளகு ஜீரகத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒன்ஸ் பல்ஸ் மோடில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தக்காளியுமே மிக்சியில் அரைக்காமல் இதையுமே நல்லா உரலில் நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். இது லைட்டாக கையில் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சால் நல்லா கையில் கரைக்கிறதுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே நம்ம கரைச்சிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால லைட்டாக தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு அதையுமே நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல் உப்பு இருந்தால் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். இப்போ தண்ணி மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நமக்கு மசிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். ஸோ தண்ணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரைக்கிறதுக்குமே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துட்டு இப்போ அதுக்கப்புறமா நம்ம தண்ணி டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் தக்காளியை நம்ம மிக்சியில் அடித்தோம் அப்படின்னா அது வேறு டேஸ்ட் மாறிடும். அப்படிங்கிறதுனால நான் உரலில் சும்மா 1-2மா தட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ நமக்கு தக்காளி ரசமாக செய்கிறீங்க அப்படின்னா தக்காளி இன்னுமே 2 ஆட் பண்ணிவிட்டு புளியை சும்மா கொஞ்சமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆயிரும். ஸோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சில பொருட்களை கூடவோ குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது நல்லா நம்ம எல்லாமே கையில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுனால அந்த ரசம் நல்ல ஒரு வாசனையாக நல்ல மணமாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த புளிப்பு அந்த நம்ம உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை டைல்யூட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்பையும் புளிப்பு இருக்கக்கூடாது, அதே மாதிரி புளிப்பே இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற புளியை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். இப்போது ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு 2மே சேர்த்துட்டு அது கூட ஒரே ஒரு பிஞ்ச் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 4-5 வெந்தயம் இருந்தாலும் போதும். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது கூட லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக பெருங்காய பொடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி நம்ம கரைக்கும் போதுமே பெருங்காய பொடி சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தாளிப்பில் போடும்போது எப்பயுமே நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது ஒன்ஸ் நல்லா பொங்கி வரணும். பொங்கி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா போதும். இது அதிகமாக நமக்கு கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் பபிள்ஸ் நல்லா பொங்கி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு நான் வச்சிடுறேன். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நடுவில் கொதிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒன்று போல் கொதித்து வராமல் நல்லா பொங்கி மட்டும் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷம் போல் நம்ம அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டோம் அப்படின்னா தான் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு சூப்பரான, டேஸ்ட்டான, நல்ல காரசாரமா ஒரு மிளகு ரசம் வந்து ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.